இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் கண்டன போராட்டத்தை வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நம்ம சென்னையில் நடத்தியிருக்கிறோம். முதன் முறையாக தளபதி வந்து வெளியில் வரலன்றதை வந்து உடச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்தார். வந்ததுக்கான பலன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய ஒரு பொதுமக்கள் யாரும் எந்த ஒரு ரூபா கொடுக்காம, எந்த ஒரு உணவுகள் எதுவுமே கொடுக்காம, அதாவது மற்ற கட்சிகளை வந்து விமர்சிக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கூட்டத்தை கூடாமல் தளபதிக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு. தளபதிக்காக மட்டும் இல்லை, அநீதி இழைக்கப்பட்ட நம்ம அஜித்குமார் போன்ற 24 பேருடைய மரணத்துக்கு உரிய வந்து இது வழங்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி வந்து நீதி வழங்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தை வந்து தாவேக்கா முன்னெடுத்திருக்குது. தளபதியோட ஆட்சி வரும்போது இது மாதிரியான லாக்அப் டெத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நடைபெறாது. சட்ட ஒழுங்கு சீராக நடைபெறும். வருங்காலத்தில் தலைவரோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா பொற்காலத்தினுடைய ஆட்சி அப்படின்றத மாதிரி வந்து கண்டிப்பாக வழிநடத்துவார். தலைவர் வந்து தமிழ்நாட்டில் நிலவையே சொல்கிறதுக்கு வர்ற வழியிலே எங்களையே வந்து தாம்பரத்துக்கிட்டேயே வந்து நிப்பாட்டினாங்க. நாங்கள் அதையும் மீறி உள்ளூர்காரங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கல்யாண மண்டபத்தில் பிடிச்சி வைக்கிறாங்க. ஏன் ஏடிஎம்கே டிஎம்கேக்கெலாம் இவ்வளோ கும்பல்லாம் பர்மிஷன் கொடுக்கும்போது ஏன் டிவிகே பற்றி ஏன் இப்படி பயப்படுறீங்க? மக்கள்கிட்ட அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. 5 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு பாட்டி முடிய ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு டிவிக்கேனா விஜய் நிற்கிறாரு அப்படின்னு. 2026 வெற்றி உறுதி. எடப்பாடியும் ஸ்டாலினும் வீட்டுக்கு போகிறது 100% உறுதி சார். இல்லை, உங்கள் கேள்வி அதில் சரியா, அதாவது கஸ்டடி டெத்து இல்லை, ஃபாரஸ்ட் இல்லை, அவங்க அழைச்சிட்டு போய் இது பண்ணலை. விசாரணை என்ற பெயரில் சந்தேகத்தின் அடிப்படையில் அழைத்து சென்று அவர்களுக்கு என்ன காரணத்தினாலோ 4 பேரை அழைத்து சென்றார்கள். 3 பேரை தனியாகவும் இவரை தனியாகவும் கொண்டு போய் அழைத்து சென்ற அன்றே கொண்டிருக்கிறார்கள். 21 நாட்கள் கழித்து, அதாவது அழைத்து சென்ற அடுத்த நாளே அவர் தப்பி ஓடிவிட்டார் என்று காவல்துறை புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஃபாரஸ்ட் அதிகாரிகள். ஆனால் இதுவரை 3 நபர்களை சற்று 1 மாதத்துக்கு முன்னே தான் விடுவித்தாங்க. ஆனால் இவர் எங்கேருந்து தேடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே வந்து சொல்கிறாங்க, ஒரு காட்டில் ஒரு பிணம் இருக்குது, அழுகி இருக்குது, நீங்கள் அவர் தானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த எதுவுமே தெரியல. அதாவது அந்த நம்ம சொல்லுவாங்களே, இந்த ஊசி மணிலாம் வைக்கிற துப்பாக்கி வச்சுருப்பாங்களா, அவ்வளோ பெரிய துப்பாக்கி அவர் மேலேயே வச்சுருக்காங்க. அந்த துப்பாக்கி இவ்வளோ நீள துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கவும் முடியாது. அப்படி சப்போஸ் அவர் சுட்டிருந்தாலும் அவரும் துப்பாக்கி தனித்தனியாக தான் இருக்கணும். ஆனால் அவர் உடம்பு மேலே துப்பாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அழுகிய நிலையில் எதுவுமே இல்லை, உருவம் தெரியல. கேட்டால் யானை மேய்ச்சிச்சிங்கிறாங்க. துப்பாக்கி